போகும்போது பெரிய லாரில மாட்டு 2 பேரும் காலும் கையும் இல்லாம சூத்தால நபரணும். நான் எட்டி எட்டி ஓடிக்கிறேன். இவன் ஆம்பளே போட்டியா? எனக்கே சந்தேகமா நீ ஆம்பளை இருந்தாலும் அயல் வந்தது அயச்சா இருக்குது. ஏண்டா அவதாரமே உனக்கு ஆக்கி வச்சானே உனக்கு நான் வச்சேன். அவன் மூஞ்ச ஐயோ பரவாயில்ல எப்படி துண்டுறான் பாரு அம்மா. இவனுக்கு ஆக்கி போட நான் முன்னுக்கு வர முடியும். நல்லா போடுறியே போது என்ன அறுசுவையான உணவு. இப்படிப்பட்ட அறுசுவையான உணவை இதுவரை நான் உண்டதே கிடையாது. நான் சின்ன வயதில் என் தாயி மகனே ஓடி வாடா என்று மார் மீது மடி மீது தூக்கி காக்கையை காட்டி அறுசுவை உணவை ஊட்டினாங்களே, அந்த உணர்வு உன் கையில தான் இப்ப கிடைச்சது. சரி வயிறார விட்டுட்டேன். எனக்கு தூக்கம் வருது. நான் போய் மைத்துனரே சின்ன வயசுல அம்மா இருந்தா உனக்கு எப்படி தாளாட்டு பாடு உன்னை அழகாக தூங்க வைத்திருப்பாரு. அம்மா கதைலாம் சொல்லுவாடா, ரொம்ப இனிமையா இருக்கும்டா. நீ கதை தெரியாது அம்மா சொல்லுவாங்க கதை. மைத்துனரே நீங்க பாருங்க என்ன ஒரு அம்மாவை நினைச்சு கொஞ்ச நேரம் மடிக்க படுத்துக்கங்க. உங்க மடிப்புதான்? ஆமா. நான் என்ன சின்ன குழந்தையா? நான் வளர்ந்த பெரியவனாகிறியா? படுக்கலாம் சொல்லாத. அம்மா மாதிரிடா பாப்பா. எத்த தாய்க்கு சம்பந்தம் பெரிய ஐயோ கடவுளே. அம்மா குழந்தை அழுது தொடியில மண்ணு வச்சு திரும்ப நின்றுடும். காந்தி வந்து தீர்மா வாங்க நீ மடியில போடாமா. மைத்துனரே வெளிநாடு இங்கிலீஷ் படம்லாம் பாப்பா, டைட்டானிக் படம்லாம் பாப்பா. அது மட்டும் வேன்ல எல்லாரும் தூக்கிட்டோம், நீ மட்டும் சொல்லலாம். சத்து கிடைப்பா. ஆமா ஒரு கதை சொல்லட்டுமா? கதை சொல்லும் பொழுது சின்ன சின்ன கேள்விகள் கேட்பேன். பரவாயில்லையா? அப்படியா? மைத்துனரே நம்ம அரண்மனையில ஊர்ல உலகத்துல சரி வாங்க, சின்ன பழம் நீங்க வாங்க மைத்துனரே. ஷூ போட்டுட்டாங்கன்னா தூங்குவாங்களா யாருன்னா? சரி விடு குழந்தை தூங்குறாங்க. பாய போய் வேற கட்சியில் எடுக்கிறாங்க. மைத்துனரே ஆமா நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை ஒண்ணு இருக்குல்ல, வெள்ளை குதிரை. அரண்மனை வெள்ளை குதிரை. அந்த வெள்ளை குதிரை இப்ப யாரு ஓட்டுறாங்க? அண்ணா சபாசபதி வணக்கம். தெளிவா பேசுறாங்க. நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை வெள்ளை குதிரை. அந்த குதிரை மேல யாரு ஏறுறது? அண்ணன் டக்குச்சு 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 அண்ணன் ஏறாரா? இப்போ அண்ணன் இல்ல, அந்த குதிரை மேல இப்ப யாரு ஏறது? படுறா பாடி படுறா
அது அங்க போய் மோதுறான் அண்ணனுக்கு பிறகு அந்த வெள்ளை குதிரை சவால் செய்வது தம்பி நான் தான்டா. கேட்டியாடா? பாத்தியா? நல்ல குஞ்சு ஜம்பர்னா மைத்துனரே, அது மட்டும் கிடைக்காது. சொல்லுங்க அண்ணி. நம்ம அரண்மனையில ஆ, சமையல் அறையில ஆமா ஒரு தங்கத்தட்டு இருக்குல்ல? தங்கத்தட்டு ஆமா. இந்த பட்டு தங்க தட்டு தங்கத்தட்டு அந்த தங்கத்தட்டுல சொல்லுங்க அண்ணி. இப்ப யார் உணவு வருகிறாங்க? இந்த நாட்டு மன்னன் என்னுடைய அண்ணன் உணவு அருந்துவது வழக்கம். அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு பிறகு இந்த தம்பி நான் தான்டா. ஏய், நான் தான்டா. பொண்ணு செல்லடி நீ வேலைக்கு ஆயிட்டு போடு என்ன வேலை இது? மறக்காத சொல்லுங்க அண்ணி. அது மட்டுமா? மூன்றாவது ஒரு கேள்வி மைத்துனரே, அரண்மனையில ஆ, நானும் உங்க அண்ணன் உறங்குவதற்கு ஆமா ஒரு பஞ்சர மெத்த இருக்குல்ல? பஞ்சன மெத்த இருக்கு. அந்த பஞ்சர மெத்தில இப்ப யார் படுக்கிறாங்க? நீயும் அண்ணனை படுத்து உறவுங்க. அண்ணன் எங்க போயிருக்காங்க? கானக வேட்டையாட சொல்லிருக்காரு. ஒரு வேலை அண்ணன் அங்கேயே செத்துட்டாருன்னா காட்டிலடா அட பாவி. அம்மா காட்டினா காட்டிலே டேய், மறந்து கூட அந்த வார்த்தை சொல்லாதீங்கடா. எங்க அண்ணன் 100 ஆண்டு காலம் இந்த சத்தியபிரதான மன்னனா இருக்கணும். பர்றா மணி பாட்டாயா பர்றா ரொம்ப காட்டிலடா அது ஒரு கதைக்காக அது இல்லையா? கதைக்காக சொல்லுங்க நீ. அண்ணன் செத்துட்டாரு. ஏய், சொம்மா டாலு குத்துருவேன். ஒரு கதைக்காக அண்ணன் ஒருவேளை அங்கேயே செத்துட்டாருன்னா அண்ணன் பிறகு அதை யாரு அண்ணனுக்கு அது பிறகு செத்துட்டாரு செத்துட்டாரு. அண்ணனுக்கு பிறகு அந்த பஞ்சநமத்துல யார் அது இத்தனை கேள்வி பதில் சொன்னேன். ஆனா அந்த கேள்வி மட்டும் பதில் எனக்கு விளங்கல. ஏன் வாய் வலிக்குதா? அப்பா, எனக்கு பிடிக்கல. அண்ணன் ஏற குதிரையில ஏற அண்ணன் சாப்பிட்ட தட்டுல சாப்பிடுற அண்ணன் இல்லையா ஆண்டி கூட யார் பாப்பா அவங்க யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சம்மந்தா. பஞ்சம் என்பது என்ன? சாப்பாடுல சாப்பிட கணவன் மனைவிக்கு மட்டும்தான் அதுல உறவு. வேற யாரும் படுக்க கூடாது. வேண்டாம் அந்த கேள்வி கேட்கறான். உங்க அப்பா அம்மா யாரு? அப்பா அம்மா. உனக்கு அப்பா அம்மா மாதிரி இருக்காங்க. உனக்கு அப்பா அம்மா ஆமா உன் நிச்சயம் அதே தான். உங்க அப்பா அவங்க அண்ணா நிச்சயம் அதே தான். அதேதான். யார் பார்த்தா என்னடா வாடா எங்களுக்கு வெளியே எடுத்துக்கிச்சு வாடா டே சூரிய வந்துட்டு தேவையா அது மைத்துனரே, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் எனக்கு விளங்கல. நீ எனக்கு பதில் சொல்ல எனக்கு வேணாம். புரியல. நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கே வரேன். மேட்ருக்கு வர போறியா? மைத்துனரே, ஆ? அண்ணன் இப்ப இருக்கிறாரு. ஆமா. உனக்கு என்ன வயசு ஆகுது? அண்ணனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு இருக்கும். 60 வயசு வர கேழ பையன். ஆ. உனக்கு என்ன வயசு ஆகுது? உனக்கு என்ன ஒரு 20 வயசு இருக்கும். எனக்கு 20 வயசு. ஆமா. உனக்கு உனக்கு என்னடா இருக்கும்? நிப்பித்தி ரெண்டு மைத்துனரே, சொல்லுங்க நீ. ஒன்னுக்கும் 60 எனக்கோ 20. அந்த 60க்கு 20 செட் ஆகுமா? இல்ல ஏறி வச்சதா 8மா? எட்டாதுமா எட்டவே எட்டாது. நான் கூட எட்டாத்தான் சுத்தி நடக்கிறேன். உலகத்தை வச்சு நீட்டிக்கோ. அதனால உங்களை எப்பொழுது அரண்மனையை பார்த்தனும் பாத்தியோ? அப்போது ஐயோ மேல இறங்கி நவுத்து கத்துக்கடா பிள்ளை கத்துக்கடா மைத்துனரே, நீங்க கூற வார்த்தை புதுமையாக இருக்கின்றது. சரிங்க, நீங்க தவறு செய்ய தேவையில்ல. கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுங்க. ஐயோ அது காசா மைத்துனரே, அதெல்லாம் போகட்டும். இப்ப எப்படி தெரியுமா தொக்குப்படி வச்சிருக்கேம்மா.
நயவஞ்சகி, நீ நச்சு பாம்பு, நீ பெண்ணா அல்லது பேயா? நீ தாய் வயிற்றுல பிறந்தியா அல்ல தெருவில் ஓடுத வெறுப்புச்ச நாய் வயிற்றுல பிறந்தியா? கழுத்த மச்சான் எங்கே? ஆமா. உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அது கூட பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நீ ஆம்பளையா பொட்டியா? நீ ஆம்பளையா பொட்டியா? ஒரு பொம்பளை நானே வந்து யாருக்கு தெரியாது கட்டு வைக்க ஒரு முத்தம் கேக்குறேன், என்ன பார்த்து தரமாட்டிய அடுத்துட்டியா? அடி பாவி நயவஞ்சகி, நச்சு பாம்பு, அண்ணி என்பவர் யார்? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தம். என்னது? நான் வார்த்தைக்கு பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தம். ஆமா அம்மாவா? அம்மா என்ற அம்மானே மேல புளியாந்தோப்பு தேவடியா பழுகுதுமா. தீபிகா, அண்ணி என்பது பெற்றெடுத்த தாய்க்கு சமம். நானும் சேர்த்து தானே கட்டுறேன். வயசுல எத்தி விட்டு தெரியுமா? இறுதியா கேக்குறேன், கண்ணெடுத்து முத்தம் விட முடியாதா? இப்போது அண்ணனை சொல்றேன், நீ உடைய புத்திய உடைய நிலைய என் அண்ணனுக்கு கூறு. போகாதே போகாதே, ஐயோ மைத்திரம் சொன்ன உடனே ஆம்படி வர போக மாட்டேங்க. எதுக்கு ஒரு அடி தள்ளி சரி சரி மைத்துனரே, நீ ஆபத்தானவா? பேசு. மைத்துனர் தவற நினைச்சிட்டீங்களா? ஆமா, எதற்காக தெரியுமா இப்படி ஒரு வேலையை செய்தேன்? நோ நோ டச். நான் கணவனே கண் தேவன் மாறாண்டா. ஆமா மைத்துனரே, என்ன தவற நினைக்காதீங்க. நீங்க அயல்நாட்டுல பட்டுப்படி மைத்துனரே, நீங்க அயல்நாட்டுல பட்டப்பட்டு முடித்து இப்பொழுது தாயக திரும்பிருக்கீங்க. அயல்நாட்டுல ஏதாவது தவறான பழக்கம் உங்ககிட்ட கற்றுக்கொண்டீங்களோ சோதித்துதாக பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தோம். என்ன போய் தவறு நினைச்சிருக்கீங்க? அது பச்சிர மாத்தி தங்க மேடம். ஆங்கில பெண்களை சேர்ந்து பயில கல்லூரி பயின்றேனே, நான் நல்லவனாக வாழ்கின்றேனா அல்லது தவறான பாதையில் செல்கின்றேன் என பரிசோதனை செய்துக்கலாம். அண்ணி, உடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உங்களை வாடி என்றும் கோடி என்று வசமாறி போய்து விட்டு மன்னித்து பரவாயில்ல மைத்துனரே, என்னதான் இருந்தாலும் நான் உங்களை அம்மாவை சோதித்து பார்த்தேன். மைத்துனரே, அதெல்லாம் போகட்டும். என்ன தெரியுமா, நான் யாரு? இந்நாட்டு மகாராணி, ஒன்னனுக்கு பொண்டாட்டி. இங்க நடந்த விஷயத்தை யாருக்கும் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு என்னோட கருத்துல ஒரே ஒரு சத்தியம். மக்கள் என்னங்க சொல்லுவாங்க? ஒரு அன்னைப்பட்ட செயலை செய்தானா காரி போட்டா மாட்டாங்களா? இந்த முகத்தை நான் நல்லவனாக வாழ வேண்டும், நல்லவனாக வாழ வேண்டும் என்ற மானத்தை இழந்து கூட பரிசோதனை செய்தீங்க. என்னை பெற்றெடுத்த தாய் இருந்தால் கூட இந்த அளவுக்கு யோசித்து பார்க்கவே இல்லை. நான் நல்லவனாக வாழ வேண்டும் என்ற மானத்தை இழந்து செய்தீங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை இந்த உண்மையை இங்கு நடந்தது யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். இதுவே சாட்சியம்.
நான் பாரு தம்பி கூற வார்த்தையை கேளுங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா, நான் குற்றமற்றவன். இப்படிப்பட்ட தவறான செயலை செய்வேனா என்று சிந்தித்து என் பாருங்கள். கண்ணால பார்த்து நான் பாருங்கோ. அம்மா மாவு பேசுறாங்க. அண்ணா ஆசையன்னும் கோட்டை கட்டு அன்பு என்னும் தீபம் விட்டு, பாசமுடன் அண்ணியா, நான் படித்தவன், பகுத்தறி உள்ளவன். அண்ணிய பெற்றெடுத்த தாய்க்கு சம நான் நினைக்கிறேன். ஆனா அந்த நாய் நாயிலும் நாய் கேவலமான நாய். அவளாவது நாய், இது இருக்குதா, இது சொல்லி பிடிச்ச நாய். இது உனக்கு வெறி பிடிச்சிக்குது. ராஜா என்ன விட்டுட்டு காணக போனீங்களா? சொல்லிட்டு பகவான்யா கறி மீன் ஆட்டுக்கறி முட்டை நண்டு அது இது நான் செஞ்சு வச்சுட்டு நான் வயிறார சாப்பாடு போட்டேனே. சாப்பாடு போட்டேன், சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டாரு. இப்படிப்பட்ட நல்ல குணம் வருமா? இப்படிப்பட்ட தங்க குணம் வருமா? அதத்தான் சொல்லிட்டு என்ன கேட்டாரு? என்ன கேட்டா? எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் உங்க மடி மேல படுத்துக்கலான்னு கேட்டாரு. நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? அம்மாவா நினைச்சு படுத்துக்க மைத்துனர் தான் சொன்னேன். இப்படிப்பட்ட உடனே படுத்துட்டாருங்க. படுத்துட்டா உடனே அது கூட பரவாயில்லங்க. அது மட்டுமா? என்ன சொன்னா? என்ன ஒரு கேள்வி கேட்டாருங்க. என்ன கேள்வி? மடியில படுத்து தூங்கும் போது அண்ணி நம்ம அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்குல்ல, வெள்ளை குதிரை, அந்த வெள்ளை குதிரையில யார் இப்ப ஓட்டாங்கன்னு கேட்டாரு. என்னுடைய கணவர் சொன்னேன். அப்படின்னா அண்ணன் இல்லனா அத நான் யார் சவாரி செய்வாங்க? நான் தானே, நான் தானே குதிக்கிறேன். குதிரை மேல அண்ணன் மட்டும்தான் யாருமா? நான் யார கூடாதான்னு நான் உங்களுக்காக ஆசையா நீ சொல்ல ஆர்டர் பண்ணி வாங்க. என்னங்க, நான் உங்களுக்காக ஆசையா ஆர்டர் பண்ணி செஞ்சேன். தங்க தட்டு, தங்க தட்டு. அந்த தங்க தட்டுல யாரு சாப்பிடுறாங்கன்னு கேட்டாரு. ஆன்லைன்ல புக் பண்ணுங்க. புக் பண்ணி வாங்க அத உங்க அண்ணன் தான் சாப்பிடுறாருன்னு சொன்னேன். அது அண்ணன் மட்டும் நான் சாப்பிடணுமா? சாப்பிட கூடாதுன்னு இதுலதாங்க என் மானமே அடங்கி இருக்குது. குடும்பத்தின் குத்து விளக்குடா என் மனைவி. பார்த்தா
அது மட்டுமா அது மட்டுமா? அண்ணி 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 அரண்மனையில புதுசா ஒரு பஞ்சு மெத்த இருக்கு. பஞ்சு மெத்த அந்த பஞ்சு மெத்தல நீங்களும் அண்ணன் படுக்கிறீன்னு கேட்டாரு. நாம் இருவரும் மகளே அனைத்து கொண்டு படுப்போமே. ஐயோ அதுதாங்க அதுக்கு நான் அண்ணனா படுக்கிறேன்னு சொன்னேன். அண்ணன் காணகம் போயிட்டாரு. அண்ணன் அங்க செத்துருவாரு. ஐயோ அது கூட பரவாயில்ல. நான் எப்படி என் வேலையால சொல்ல மாட்டேங்க அண்ணா செத்துட்டா நீ கவலைப்படாத. அண்ணி நீ அண்ணன் என்ன செஞ்சாலும் சதிகார டேய் போய் சொல்ல மாட்டான்டா டேய் அவன் போய் சொல்ல மாட்டான்டா டேய் மென்டல் எப்பவுமே போய் சொல்லாதடா. மென்டல் உண்மைதான்டா பேசுறான். மென்டல் போய் சொல்லாதடா. மென்டல் நான் காரிகாரமா என்ன எப்ப இது சொன்ன நாட்டுல கொடுங்க. நாட்டில் இருக்கக்கூடாது. எப்போது என் மனைவி அடை நிறுத்தி விட்டால் இனிமேல் என் நாட்டில் இருக்கக்கூடாது. அமைச்சரே இந்த படுபாவை தவறு செய்து விட்டான். என் மனைவியை அடைய நினைத்து விட்டான். இனிமேல் இவனுக்கு தம்பியே கிடையாது. இவனுக்கு தக்க தண்டனை கொடுங்கள். வாடா பாரியா வாடா வா வா ஓடியாரியா எப்படா தது உனக்கு அம்மா நின்று சொல்லலாமா நீ பணத்தை போட்டுட்டு பில்லு வர போகும்போது பெரிய லாரில மாட்டு 2 பேரும் காலும் கையும் இல்லாம சூத்தால நபரணும். நான் எட்டி எட்டி ஒதுக்கிறேன். இவன் ஆம்பளையா போட்டியா? எனக்கே சந்தேகமா நீ ஆம்பளை மழை தேவை எனக்கு வெறி எடுத்து இருக்குது. முத்தம் கொடுக்கறதுக்கு ஒரு வரமுறை இருக்குது. இதை விட தேவையெல்லாம் அவன் தான் கொடுப்பான் முத்தம். யாரு அம்மா நான் தரிசனம் பாப்பாங்கடா. நானும் உன்னோட வார்த்தை வச்சுக்கிறேன். அவனுக்கு அதுக்கு தசேத்து டேய் அட ஓ வயர்மேனே. அது மட்டுமா சுப்பிரமணிய அவன் எங்கட சிரிக்கிற? சரி சரி ஆமாங்க. என்னடா என்ன எல்லாம் 1050 தாமா. 1050 தான். எப்போ கொடுப்பாளோ சரி சரி ஆமா எனக்கு நான் புறப்பட்டு வரட்டுமா? ஆமால அண்ணன் தங்கச்சிப்பா தம்பா ஓடிக்குது. அண்ணன் தங்கச்சிப்பா கேட்டா அவருக்கு என்னடா குறை? அவருக்கு என்னடா குறை? அப்படி என்றால் இவளை கூட்டு கொடுத்தா குடும்பத்தை கொடுத்துட்டானா? கூட்டி கொடுத்தான். அவர் கூட்டி கொடுத்த மாமா. நீ நான் டாபர் மாமா. கூட்டி கொடுத்தேன்னு சொல்ல மாட்டேன். எப்படியால அடிக்கிற அடி இடுப்பு வந்துடணும். என்ன தகுதிக்கு என்ன தேவை? நான் புறப்பட்டுமா?
போயிட்டு வரேன். ரொம்ப சந்தரி. குடு மாமா, போயிட்டு வரேன். நல்லா இருக்கு, போயிட்டு வரேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். ஒரு அண்ணன் மனைவி உனக்கு என்ன வேண்டும் உனக்கு? 21 ரூபா சுபோஜம் மக்கள் மாமனுக்கு. பின்னாடி பார்த்தாரு. அட பாவி. அண்ணி, பெற்றெடுத்த தாய்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த நாய் நினைக்கலையா? யாரடா நாய் சொன்னா? யார் நாய்? அவள் யார் தெரியுமா? அவள்தான் எனது அந்தரங்க காதலி. அவள் எனது தங்கை கிடையாது. இந்த நாட்டை அடைய வேண்டும் என்று ஆமாண்டா. என் அண்ணனுக்கு கூட்டி கொடுத்தவனே நீதான். ஊட்டி கொடு. சொல்லாத, சொல்லாத. அதற்கு நீயும் துணையாடா? மாபெரும் முடிச்சூட்டு விழா. எதற்காக தெரியுமா? இந்த நாட்டுக்காக உழைத்தவர் யார்? அமைச்சர். இவனுக்கு தெரியுமா? உன் தங்கச்சி முத்தழகி பத்திரமாத்து தங்கமடா. என் தங்கச்சி, ஒரு தவறும் செய்யாதவள். உன் மீது பழி சுமத்தி நாட்டை விட்டு துரத்தி விட்டீர்களா? ஏய், மணிமுடி சுட்டும் நேரத்தே என்ன தெரியுமா செய்தால்? ஆனா இவன் கண்கள் எத்திக் கொண்டது என்பது தாட்டேன். எப்போது நீ அண்ணன் மனைவி கட்டி தழுவினாயா? இனி முதல் கொண்டு இந்த கண்களை என்ன பையா? ஆதவா! இறைவா, அடில அவற்றை. என் நாடை பார்க்க வேண்டும், என் தாய் தந்தையை பார்க்க வேண்டும், என் தங்கையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தேனே. செய்யாத தவறுக்காக என் மீது அபாரமாக